தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த 18வது மக்களவை கூட்டத்தொடரில் மோடி அவர்கள் பேச போகும்பொழுது இந்திய கூட்டணிகள் பெரிய அமளியில் ஈடுபடுறாங்க. மற்ற எம்பிக்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களும் போகும்போது அவங்க இந்த துறை சார்ந்து நிறைய கோஷங்கள்லாம் எழுப்பப்படுது. இந்த எதிர்கட்சிகள் பண்ணக்கூடிய இந்த அமளிகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த கூட்டத்தொடரை பற்றி உங்களுடைய பார்வை. இல்லை, இதை அமளின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படின்ற ஒன்று மக்கள் மனதில் பதியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மோடி அரசும் பாஜகவும். உண்மை என்னன்னா, அவர் அரசமைப்புக்கு அவர் கொடுக்கக்கூடிய மதிப்பு, நாடாளுமன்றத்தை தொட்டு வணங்குறது, அப்படி தான் ஆரம்பித்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க. 2014 உள்ளே வரும்போது அப்படியே நாடாளுமன்றத்தை பண்ணிட்டு இந்த அரசமைப்பு தான் வேதம் அப்படின்னாரு. அரசமைப்பின்படி ஜனநாயக நாடு இது, அரசமைப்பின்படி மதச்சார்பற்ற நாடு அது. அப்படி நடந்துக்கிட்டீங்களா நீங்கள்? இல்லை. அப்புறம் இந்த அரசமைப்பு நீங்கள் மாற்றுனீங்களே, மாற்றி மக்களுக்கு எந்த நல்லது பண்ணிருக்கீங்க? நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தங்கள்லாம் இந்த மக்களுக்கு இந்த இடத்துல பலன் அளிச்சுது அப்படின்னு சொல்லுங்க. இந்த 10 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்து மக்களுக்காக நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்சிருங்களா? நீங்கள் 400 எதிர்பார்த்தீங்க, 240 நிற்கிறீங்க. என்ன அர்த்தம்? அப்போ யூ ஆர் ரிஜெக்டட் பை த பீப்புள். ஆனால் மறுபடியும் இந்த அரசவை வச்சுட்டு நீங்கள் நாடகம் போடுறேன்னா அவங்க கத்துறாங்க, இந்த கதையெல்லாம் வேணாம், இதெல்லாம் பார்த்துட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான். இதுக்கு பேர் அமளியா? நீங்கள் நல்லா கவனிக்கணும். சில விடயங்களை ரொம்ப நுணுக்கமாக அந்த நாட்டு மக்கள் கவனிக்கணும். ஜனநாயக அரசியலை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார் மோடி. ஏன்னா அவங்களுக்கு ஜனநாயகமும் பிடிக்காது, ஜனநாயக வழிமுறையும் பிடிக்காது. ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அத்தாரிட்டேரியன் ஆர்கனைசேஷன், கல்ச்சுரல் சென்ட்ரலிசம்னு சொல்லுவாங்க. பண்பாட்டு மையப்படுத்திய ஒரு அரசியல் இயக்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மேலாதிக்க மனப்பான்மை கொண்டவர்கள் இந்த அதிகாரத்தை கைப்பற்றி அவர்கள் நினைப்பதை சாதிப்பதற்காக அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆனால் மக்கள்கிட்ட பார்த்தோன்னே மக்கள் அப்படிங்கிற அரசமைப்பை கும்பிடுற மாதிரி அப்படிலாம் பண்ணுறது, தியானம் எல்லாமே அவங்களதுல எல்லாமே தவறானது தான். தியானத்தில் உட்கார்றவனுக்கு எதிரி எங்கே? ஒருத்தனை எதிரியாக சித்தரிக்க முடியுமா? தியானன்றது என்னது? மனதை கடந்து உள்ளே போகிறது. மனதை கடந்துட்டு உள்ளே போனதுக்கு போகும்போது ஆத்மனை நோக்கி பயணம் அது இல்லையா? சைத்திய புருஷன் இன்னும் சொல்ல போனால் பயணம். அங்கே எங்கே உங்களுக்கு வெறுப்புணர்ச்சி வரும்? இருக்கிற வெறுப்புணர்ச்சி இல்லாத போயிடும். அதனால தெளிந்த முகத்தோடு அவங்க இருப்பாங்க. துறவிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெளிந்த முகத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் பற்றுக்கிட்டுலாம் இல்லை, எந்த விதமான துர்க்குணமும் இருக்காது அவங்ககிட்ட. அவங்க நற்குணத்தையும் கைவிட்டவங்க, துர்க்குணத்தையும் தாண்டி நற்குணத்தையும் கைவிட்டவங்க. அதுக்கப்புறம் சற்குணத்தில் தான் இருப்பாங்க, சத்தியத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க போயிட்டு இணையிற இடம் இறைவன் என்கின்ற நிர்குணா, இறைவன் குணம் புரியதும் இல்லாதவன். அங்கே போயிட்டு அவனோட இறையணும். அதுக்கு பிறகுதான் யோகம். இது இந்த முயற்சி. இவர் இங்கே நடிப்பு தானே நடித்தார். அவர் அங்கே தமிழனை திருடனார், இங்கே பார்த்தா திருக்குறளை பேசினார். தமிழன் பெருசு, நாகரிகம் மூத்தது எல்லாத்தையும் சொல்லுவார். அங்கே போயிட்டு திருடன், சாவி இங்கே தான் இருக்குது அப்படின்னாரு. இன்னொருத்தர் சொல்கிறான் தமிழன் எப்படி ஒரிசாரோட சீஃப் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்றாரு. நீ யார் அதை குஜராத்தி சொல்லன்னு நான் திருப்பி கேட்டேன். ஸோ அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் தங்களை பற்றிய அபிப்பிராயங்களை அவங்களே வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம ஒன்றும் அவங்கள பற்றி எந்த விதமான அபிப்பிராயம் கருத்து கொள்ள வேண்டாம், அவங்களே வெளிப்படுத்துகிறாங்க. யாராவது அப்படி பேசுவானா? சரி, தமிழ்நாட்டை தானே அந்த சாவி இருக்குது, கண்டுபிடிச்சிங்களா? அந்த ரத்ன பண்டாரியினுடைய சாவி இங்கே இருக்குதுன்னு சொன்னீங்க, கண்டுபிடிச்சிட்டியா நீ? இப்போ அதை பற்றி மூச்சு விட்றாரா பாருங்க. ராமன் சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தார். 9 இடங்கள் அவர் தோக்கடிச்சிட்டான். எங்கெல்லாம் ராமாயணத்தில் ராமனுடைய முக்கிய இடங்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த 9 இடங்களையும் பாஜக தோத்து போச்சு. அலகாபாத்ல எல்லாத்துலேருந்து கோப்பாய், கர்நாடகாவில் இருக்கிற இடம் வரைக்கும், அங்கே அனுமன் பிறந்த இடம். அங்கே கர்நாடகாவில் அனுமனை நினைத்து ஓட்டு போட்டு பஜ்ரங் பலி அப்படின்னு தெரியுமா? பெங்களூரில் நின்றுட்டு அது கவுத்து விட்டாங்க. ஆட்சி காலி ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. உடனே ராமனே கைவிட்டார். இவர் கைவிட்டுட்டு மகாபிரபு பூரி ஜெகநாதர், மகாபிரபு ஜெகநாத் அப்படின்றாரு. இவங்க தான் இந்து மதம் அப்படின்னு. அதனால மக்கள் கேலி செய்கிறாங்க நம்பர்கள். அவ்வளோதான். நல்லா நடிகரையா நீ அப்படின்றாங்க. அதுதான் இப்போ இவர் போகும்போது நீட்டு தேர்வு நடப்பிருக்குதா உனக்கு அப்படின்றாங்க. இவரை கல்வி அமைச்சர் போயிட்டு பதவி ஏற்க போகும்போது அப்படியாப்பட்ட ஒரு குளறுபடிகள் நடந்திருக்குது, ஊழல்கள் நடந்திருக்குது, மோசடிகள் நடந்திருக்குது. அப்போ அதை பார்த்து கத்துறாங்க.
இல்லையா? ஸோ இதுதான் நடக்குதே ஒழிய எதிர்கட்சிகள் ஒன்றும் அமளி முடியெல்லாம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த இந்திய கூட்டணி இந்த எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே வந்து மோடி போகும்பொழுது எச்சரிக்கும் விதமாக நிறைய விஷயங்களை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ அமளி அப்படிங்கிறத தாண்டி இது வந்து எச்சரிக்கை அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, முதல்ல ஒரு ஜனநாயக வழிமுறைக்கு வான்னு அழைக்கிறாங்க. இதோ 10 ஆண்டு காலம் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே ஜனநாயக வழிமுறைக்கு வாங்க. அதான் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய பாடம். புரியுதுங்களா? ஜனநாயக வழிமுறைக்கு வாங்க, எல்லாத்தையும் சொன்னதே செய்யுங்க, விவாதத்தில் ஈடுபடுங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இவ்வளவுதான். கட்டாயம் அதெல்லாம் அவர் வரமாட்டார், கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டார், பேசவே மாட்டார். என்னங்க மணிப்பூரில் அவ்வளோ பெரிய விடயம் நடந்துச்சு, கேவலமான விடயங்கள்லாம் நடந்துச்சு, 3 பெண்களை வந்துட்டு நிர்வாணப்படுத்தி அந்த ஊரோல விட்டாருங்க, அதை பற்றி இந்த உலகமே கொதிச்சுது, அதை பற்றி ஒரு சிரிச்சுக்கிட்டே 1 மணி நேரம் பேசி இதுக்கு மேலே இந்த நாள் தொட போகிறதில்ல, மணிப்பூருடைய எத்தனை வெளியேறினோடனே 2 நிமிஷம் அதை பேசினார், அவ்வளோதான். இது மேலே இது நடக்காத பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். அப்போது ஏமாற்று பேர் வழி, அதுதான் இங்கே வந்துட்டு இருக்கிறதுல பெரிய சங்கடம். நீங்கள் 3வது முறையாக அவங்க 5வது முறையாக கூட பிரதமர் ஆகுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. மக்களை மட்டும் ஏமாத்தாதீங்க, அது ஜனநாயகத்தின் போர்வையில் பண்ணாதீங்க. இவ்வளோதான் இந்த நாடு எதிர்பார்க்குது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி மாற முடியும் உங்களால்? கார்பரேட்டுக்காக தான் நீங்கள் செய்வீங்க, அந்த பிராமணர்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பீங்க, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பீங்க, அதிகாரத்தையும் அவங்க கையில் கொடுத்துருவீங்க. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கார்பரேட்டு கொடுப்பீங்க. இது வெளிநாட்டுக்காரன் கேள்வி கூடாது, அவனுக்கு எல்லாம் கான்ட்ராக்டும் கொடுப்பீங்க. கப்பல் வாங்குவீங்க, நீர்மூழ்கி கப்பல் வாங்குவீங்க, அப்புறம் விமான தாங்கி கப்பல் வாங்குவீங்க, அப்புறம் போர் விமானம் வாங்குவீங்க, அப்புறம் சாதா விமானம் வாங்குவீங்க, அப்புறம் ஹெலிகாப்டர் வாங்குவீங்க, எல்லாத்தையும் வாங்குவீங்க. எல்லாத்துக்கான தொழில்நுட்ப இதுவும் இங்கே இருக்குது. ஆனால் வெளியில் தான் வாங்குவீங்க. ஏன்? அவனை கன்வின்ஸ் பண்ணணும், அப்போ தான் அவன் பெருசாக இருப்பான். இந்த மோசடிலாம் அவன் கண்டுக்கூடாது இல்லையா? இந்த எலன் மஸ்க் மாதிரி அவனும் சொல்ல ஆரம்பிச்சானா என்ன ஆகுது? இவிஎம் பற்றி மூஞ்சி முகத்தில் கிழிஞ்சிரும் உடனே. அதனால் அப்படி இவ்வளவு தான். ஸோ எதிர்கட்சிகள் செய்கிறது என்னன்னா, ஜனநாயக வழிமுறைக்கு வா, பதில் சொல்லு, இதை செய்கிறேன், இதை அந்த நாட்டுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லு. சும்மா எல்லாத்தையும் கார்பரேட்டுக்காக செஞ்சுட்டு இதெல்லாம் நாடு வளரும் அப்படின்னா எதிர்பார்த்து ஏமாத்தாதீங்க அப்படின்றாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ வந்து இப்போ இந்த மக்களவை கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பத்திரிகையாளரே வந்து மோடி வந்து சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் ஒரு பேச்சு இருந்தது. இப்போ வந்து கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பத்திரிகையாளர்கள் கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறாரு. கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அந்த முதல் நாள் வெளியே வரும்பொழுதெல்லாம் நிறைய செய்திகள்லாம் வெளியே வருது. அது எப்படி நாங்கள் 3வது முறையாக நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறோம், மக்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, நாங்கள் வந்து 3 மடங்கு வேகத்தில் வேலை செய்ய போகிறோம் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. 3 மடங்கு வேகத்தில் என்ன செய்ய போறீங்க? கொண்டு வந்து பத்திரிகையாளர் பேசுதான் நான் பெரிதும் வரவேற்கிறேன். தொடர்ந்து பேசுங்க, ஏன்னா கேள்விக்கு பதில் சொல்லணும். உங்ககிட்ட தான் ஆர்எஸ்எஸ் மவுத், உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஓகே, வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல, ரைட்டுங்களா? 3 மடங்கு வேகத்தில் என்ன செய்ய போறீங்கன்றதை சொல்லுங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுவரை கார்பரேட்டுகளுக்காகவே செஞ்சுட்டு இருந்தேன் நீங்கள், இதுக்கப்புறம் 3 மடங்கு வேகத்தில் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. அதே நிர்மலா தான் வச்சிருக்கிறீங்க, அதே பேசாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பொம்மை ராஜ்நாத் சிங்கை தான் கூட வச்சுருக்கிறீங்க, கூடுதலாக ஒரு பொம்மை கொண்டாந்துருக்கிறீங்க, நட்டான்ற ஒரு பொம்மையை கொண்டாந்துருக்கிறீங்க இல்லையா? ஒரு கொலு தான் அது, 72 பேரை கொண்டு கொலு தான் மோடியினுடைய அமைச்சரவை அப்படின்றது. அவங்க ஒன்றும் செய்ய போகிறதில்ல, எல்லாத்தையுமே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் முடிவு எடுக்க போகுது. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸினுடைய குடும்பம் IMF கிட்டேயும் வேர்ல்டு பேங்க் கிட்டே இருக்குது, அவங்க எஜெண்டாவை சொல்ல போகிறாங்க, இவங்க செய்ய போகிறாங்க, இவ்வளோ தான். இதெல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் வெளிப்படையாக சொல்லி நிரூபித்து காட்டியிருக்கிறோம், அப்புறம் என்ன இருக்குது? ஸோ 3 மடங்கு வேகத்தில் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்றது நாட்டு மக்களுக்கு முதல் உரை. இப்போ குடியரசுத் தலைவர் உரையாற்ற போகிறாங்க 26ஆம் தேதியா, 26ஆம் தேதி உரையாற்ற போகிறாங்க. அந்த உரையின் விவாதம் நடக்கும் போது 3ஆம் தேதி நீங்கள் பதில் சொல்ல போறீங்க, 2ஆம் தேதி 3ஆம் தேதி பதில் சொல்ல போறீங்க. விரிவாக பதில் சொல்லுங்கள். நீங்கள் நல்லது செய்யணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா எதிர்கட்சிகளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் நல்லது செய்வீங்களான்றது அந்த நாட்டினுடைய எதிர்பார்ப்பு. பார்ப்போம். இப்போ இந்த எதிர்கட்சிகள்லாம் உள்ள அவர் பேசும்பொழுது கோஷம்லாம் இடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கோஷம்லாம் மக்கள் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது, நீங்கள் வந்து விவாதம் பண்ணுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, ஆனால் எதிர்கட்சிகள்லாம் வந்து கோஷம் மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். போன 10 வருஷத்தில் நீங்கள் எங்கே விவாதிச்சிங்க? விவாதிக்கும் போது அமளி, நீங்கள் அவங்கள வெளியேற்றுறீங்க, பதில் சொல்ல மாட்டீங்க, விவாதத்துக்கே வரலையே நீங்கள். அவங்க சொன்ன ஒரு விவாதத்தையாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நான் கேட்குற அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் இது பண்ணுது, தேச கல்விக் கொள்கைன்னு நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்கல்ல, விவாதம் நடந்துச்சு. 3 வேளாண் சட்டங்களை அறிமுகப்படுத்துறீங்களே, விவாதம் பண்ணீங்க. மணிப்பூர் தொடர்பாக எத்தனை முறை கேட்டாங்க, விவாதம் பண்ணீங்க.
மீனவர்கள் இவ்வளோ பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, இவ்வளோ பேர் கைது செய்யப்படுறாங்களே, விவாதம் பண்ணீங்க. எத்தனை முறை வந்துட்டு வைகோ அண்ணனும் திருச்சி சிவாவும் இன்னும் மற்றவர்களாகவும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு விவாதிக்கன்னு விவாதிச்சிங்க. அப்படியே ஏதோ காதில் போட்டுக்கிட்டு அப்படியே சும்மா ஜாலியாக டீ குடிச்சிட்டு போகிற மாதிரி வந்து உட்காந்துட்டு போனீங்க நாடாளுமன்றத்தில். அவ்வளோதானே. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ விவாதிங்க. நீங்கள் விவாதிக்கிறது தான் வரவேற்கணும். விவாதத்துக்கு அனுமதிச்சு அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடயம். நீங்கள் விவாதிக்காதையே எல்லாத்தையுமே விவாதிக்காத இவங்க எதோ சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் சொன்னாதீங்க. அதாவது மோடி அவர்களுக்கும் பாஜகவினருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது சமூக ஊடகங்களின் வாயிலாக, நாட்டு மக்கள் முட்டாள்கள் என்று நீங்கள் தயவு செய்து நினைக்காதீர்கள். நீங்கள் பேசுறதெல்லாம் உண்மை அப்படிதான் கேட்டுக்கிறவாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் நிரூபிக்க பார்த்தீங்க இந்த இவிஎம்ல. இதையும் தாண்டி மக்கள் ஓட்டளிச்சு தான் உங்களை காலி பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய கடுமையான ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நடமாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு அரசியல் ஸ்திரமற்ற சூழலில் இந்த நாடு போயிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. இட் இஸ் அன் இன்டர்ரெக்னம். அரசியல் நிலையற்ற தன்மையில் இந்த நாடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இது. இதில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம்தான் உங்களை காப்பாற்றணும். அது என்னன்னா, மக்களுக்கு உண்மையாக இருக்கிறது, அரசமைப்புக்கு உண்மையாக இருக்கிறது, ஜனநாயகம் என்கின்ற கோட்பாட்டிற்கு உண்மையாக இருப்பது. அவ்வளோதான். இதை மூணு நீங்கள் செய்ய தவறீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்கட்சிகள்லாம் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து யாரும் எதை சொல்றது? வாத்தியாரை பார்த்து மாணவனா சொல்றது? அவங்கெல்லாம் கொட்டை போட்ட வைக்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட ஆட்கள் வந்து உட்கார்றவங்கெல்லாம் எவ்வளோ பேர் இங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்றும் வேணாம், இங்கே இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் இங்கேருந்து போகிறாரு, திருவள்ளூர்லேருந்து போகிறாரு. அவரை விட உங்களுக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பற்றி தெரியும். இல்லை கரூர்ல இருந்துட்டு போகுத அந்த பொண்ணு காங்கிரஸ், அவங்கள பற்றி அவங்களோட இந்த சுதா ஜெயிச்சிருக்கிறாங்களே, இவங்க என்ன மாதிரி விவாதங்கள்லாம் புரிஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு? அவங்களுக்கெல்லாம் விட உங்களுக்கு வந்துட்டு விவாதம் பெரிய ஜனநாயகம் உங்களுக்கு தெரியுன்றீங்க. இல்லை இங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க. ஏன் உதாரணத்துக்கு ராஜா இருக்கிறாரு, சாதாரணமாக விவாதிக்க போகிறாரு. அவரு ஆராசா எச் ராஜா இல்லை, ஆராசா அவர் சாதாரணமாக விவாதிக்க போகிறாரு. அவர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு, கேரளாவில் இருந்துட்டு இன்னமும் இருக்காங்க. அப்போது நீங்கள் யாருக்கும் டீச் பண்ணாதீங்க, ப்ரீச் பண்ணாதீங்க. நீங்கள் பேச யாருக்கும் நீங்கள் அறிவுரையும் சொல்ல வேணாம், நீங்கள் வந்துட்டு உபதேசமும் செய்ய வேணாம். விவாதத்தை நடத்த அனுமதியுங்கள், கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அதுதான் எதிர்பார்க்கிறது. அது நடக்குமா? அதான் கேள்விக்குறி. இந்த அரசியல் சாசனத்தை வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு டூலாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா புத்தகம் வந்து முன்னாடி வந்து நீங்கள் இந்த நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கும் பொழுது செங்கோலை கொண்டு போயிட்டு வச்சு பூஜைலாம் பண்ணுறீங்க, அதை வணங்குறீங்க. ஆனால் வந்து பதவி ஏற்றுட்டு வரும்பொழுது அரசியல் சாசனத்தை வந்து தொட்டு வணங்கி இந்த மாதிரி ஒரு அப்படியே பல்ட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி இந்திய கூட்டணி கட்சியினரால் வந்து கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ மோடி போகும்போது எல்லாருமே அரசியல் சாசன புத்தகத்தை எடுத்து அவரை நோக்கி காமிக்கிறாங்க. அது விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது செங்கோல் எடுத்துகிட்டு வந்தால் பார்லிமெண்ட்டில் எப்படி வைக்கலாம்? செங்கோல்ன்றது அரசர் காலம், அரசு அமைப்புன்றது இந்த காலம். நான் இதையும் கும்பிடுவேன் அதையும் கும்பிடுவேனாலே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டு தானே உங்களுக்கு, ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க தானே அர்த்தம். செங்கோலுக்கு நாடாளுமன்றத்தில் வேலையே கிடையாது. அப்படி செங்கோலை ஏந்தி இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி தான் அப்படி நீங்கள் சொன்ன நடந்துருமா? அந்த நாட்டில் சட்டம் இயற்றணும், நடைமுறைப்படுத்தணும், அதுக்கு இன்னும் ஒரு ஏற்பாடுகள்லாம் செய்யணும். அதை மாநிலங்கள் ஏற்றுக்கறணும், மக்களவை ஏற்றுக்கறணும், மாநிலங்களவையில் அதுக்கு பதில் சொல்லணும். எவ்வளோ விவசாயம் இருக்குது. அதை விட்டு செங்கோல் எடுத்து நட்டு வச்சு அதை பார்த்து அது என்ன பண்ணிட போகுது? அது பித்தளை உள்ள அப்படியே இருக்க போகுது பத்திரமா, அவ்வளோதான். இங்கே வேலையே இல்லையே. அரசமைப்பு ஒன்றும் வேதம் ஒன்றும் இல்லை. நீ தொட்டு கும்பிடுறது, கழுவி வைக்கிறது, அவர் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதில் ஒருத்தர் குங்குமம் வச்சுட்டு கும்பிட்றது, இந்த கதையெல்லாம் ஆர்எஸ்எஸோடு நிறுத்திக்கங்க. அரசமைப்பு சட்டன்றது செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆன் ஹவு திஸ் கவர்மெண்ட் திஸ் கண்ட்ரி ஷுட் பி கவர்ன்டு. இந்த நாடு எவ்வாறு ஆளப்பட வேண்டும், நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதற்கான அடிப்படை கோட்பாடுகளை கொண்டது அரசமைப்பு, வழிமுறைகளை கொண்டது அரசமைப்பு, நிர்வாக அதிகார பகிர்வுகளை சொல்லக்கூடியது அரசமைப்பு. இது நீ கும்பிடலாம் வேணாம், அதன்படி நடந்துக்கிறணும். அதில் எது ஒத்து வராதுன்னா அதை மாத்திர அதிகாரமே உண்டு உங்களுக்கு. ஒரு பெரும்பான்மை இருக்கக்கூடிய இல்லை கூட்டணி பெரும்பான்மை இருக்கக்கூடியவங்களுக்கு அதில் மாத்திர அப்புறம் அதில் புனிதம் இருக்குது. அதில் குரானா, கீதையா, பைபிளா?
அது ஒன்றும் கிடையாது. அது அரசமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஹவு திஸ் கண்ட்ரி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட், ஹவு திஸ் country used to be governed by principles. அதான் பிரியாம்பிளில் கொடுத்துருக்குறாங்க, அதான் உள்ள விரிவாக கொடுத்துருக்குறாங்க, ஆர்டிகல் பை ஆர்டிகலாக. அதை வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்க. ஸோ அதை விட்டு அதை தொட்டு கும்பிட்றது, அதுக்கு பூஜை கட்டுறது, அதுக்கு சூடம் கட்டுறது, அதுக்கு பெல் அடிச்சுட்டு இருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். அதெல்லாம் வந்துட்டு நாட்டு மக்களும் உலகமும் பார்த்தோன்னா சிரிக்கும். அப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே சார், உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.